நமது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு புதிய விமான நிலையம், பெரிய பரப்பளவில் புதிய விமான நிலையம் தேவை. அதே நேரத்தில் பொதுமக்களுடைய இசைவையும் பெற்று அதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அந்த பகுதிக்கு நேரிலே சென்று இந்த மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை எல்லாம் கேட்டறிந்து அன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களை நேரிலே சந்தித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே முன்வைத்தோம். ஆனால் அந்த திட்டத்திற்கு எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு விட்டோம். அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் விளக்கமளித்தார். அந்த பகுதியை சார்ந்த, குறிப்பாக ஏகனாபுரம் பகுதியை சார்ந்த மக்கள் எங்கள் கிராமத்தை ஒட்டியுள்ள நிலங்களை நூற்றுக்கணக்கான ஏக்கரில் காலியாக உள்ளன. தாவேக அரசு அந்த திட்டத்தை முழுமையாக கைவிட்டிருக்கிறது. மாறாக புதிய இடத்தை தேர்வு செய்வோம், புதிய விமான நிலையம் கட்டமைப்பதற்கான புதிய இடத்தை தேர்வு செய்வோம் என்ற உறுதியை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். நமது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு புதிய விமான நிலையம் பெரிய பரப்பளவில் தேவைப்படுகிறது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை. எனவே முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அளித்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் விரைந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பணிகள் 90% முடிவடைந்துவிட்டது. தற்போது முதல்வர் வேறு இடத்தை தேர்வு செய்யணும். அந்த பகுதிகளில் நீர்நிலைகள் இருக்காதா, விவசாய நிலங்கள் இருக்காதா, அதே போல அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் பாதிக்கப்படாதா? தற்போது இதே போல மீண்டும் எதிர்ப்பு அந்த திட்டத்தை கைவிட்டுருவாங்களா? ஒரு விஷயங்கள் முடிவடை நிறைய ரத்து பண்ணிட்டு மீண்டும் ஒரு இடம் தேர்வு செய்வது என்று. அதாவது எந்த புதிய திட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட, வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட, நிலங்களை கையகப்படுத்துகிற போது அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களுடைய கருத்தை அறிய வேண்டும், அவர்களின் இசைவை பெற வேண்டும் என்றும் சட்டத்தில் இடம் இருக்கிறது. ரயில்வே துறைக்கு நிலம் எடுப்பதாக இருந்தாலும், விமான நிலையம் கட்டுவதற்கு நிலம் எடுப்பதாக இருந்தாலும், புதிய துறைமுகங்களை கட்டுவதற்கு நிலங்களை கையகப்படுத்தினாலும், அந்த பகுதியை சார்ந்த மக்களின் கருத்தை அறிய வேண்டும் என்பது சட்டத்தில் உள்ள ஒரு பகுதி. அந்த அடிப்படையிலே ஏகனாபுரம் உள்ளிட்ட அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் தங்களின் விளைநிலங்கள் பறிபோவதை எதிர்த்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதை நாம் அறிவோம். ஆகவே மக்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்பது சட்டத்திலும் இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். புதிய இடங்களை தேர்வு செய்கிற போதும் மக்கள் கருத்தறிய வேண்டிய தேவை இருக்கிறது. காடுகளை அழிக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. நீர்நிலைகளை தூர்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. என்றாலும் கூட விமான நிலையம், துறைமுகம், ரயில் நிலையம் போன்ற போக்குவரத்து வசதியை, அதற்கான கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதன் மூலமே மாநிலத்தின் அல்லது தேசத்தின் முற்போக்கான வளர்ச்சிக்கு வித்திடும். அது தேவையாகவும் இருக்கிறது. அந்த வகையிலே
புதிய விமான நிலையம் தேவை. அதே நேரத்தில் பொதுமக்களுடைய இசைவையும் பெற்று அதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற வேண்டுகோள். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.